மகர ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. யாருக்கும் கொஞ்சம் கூட பயப்படாமல் உண்மையை பேசக்கூடிய, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் வச்சுருக்கவங்க மகர ராசி அன்பு சொந்தங்களே. நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கே உண்மை ஜெயிக்குங்க. அது தப்பு தண்டா பண்ணுறவங்க தன்னோட ஆட்களாகவே இருந்தாலும் சரி, சொந்த பந்தமோ கூட பிறந்தவங்களோ தன்னோட சொந்தமாகவே இருந்தாலும் அங்கே உண்மை யார் பக்கம் இருக்கோ அங்கே தான் நிற்பாங்க. அதே மாதிரி அடிதடினா இவங்களுக்கு பாரபட்சம் பார்க்கவே மாட்டாங்க. தப்புனா பொட்டுன்னு ஒரு அடி போட்டு தான் பேசுவாங்க. இந்த மழுப்பிட்டு பேசுகிற பழக்கம் எல்லாம் இவங்களுக்கு கிடையாதுங்க. இந்த ஜால்ரா அடிக்கிறது, தேவைக்கு பழகிறது, இது எல்லாமே சுத்தமாக வராது. சூதுவாது தெரியாது. உண்மையை உறக்க பேசக்கூடியவங்க மகர ராசிக்காரங்க. ஸோ இதுதாங்க உங்களுக்கு ப்ளஸ்ஸும் கூட மைனஸும் கூட. இருந்தாலும் பரவாயில்ல, மைனஸாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. என்னோட உண்மை என்னை எந்த அளவுக்கு காப்பாற்றுதோ பரவாயில்ல அப்படின்னு வாழ்கிறது தாங்க மகரம். ஸோ இப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களே, இப்போது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு நிச்சயமாக ஒரு தெளிவை ஏற்படுத்துங்க. ஒரு மாதிரி குழப்பமான வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய அதிபதி இது நாள் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தார். இப்போது வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காருங்க. கிட்டத்தட்ட 137 நாட்கள் வக்ரகதியில் இருந்ததுனாலேயே நிறைய வகைகளில் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க. ஸோ வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது அந்த பாதிப்பில் இருந்து நமக்கு ஓரளவுக்கு நிவாரணம் கொடுக்குமா? அதே மாதிரி இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் நமக்கு எந்த மாதிரியான நல்லது பண்ணும், நிஜமாக நல்லது பண்ணுமா? எந்த ஒரு சந்தேகம் உங்களுக்கு இப்போ கண்டிப்பாக வருங்க. நிஜமாகவே நல்லது பண்ணுங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறது மட்டும் இல்லைங்க, போய் நல்லது செஞ்சும் கொடுப்பாங்க. ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்காங்க, குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மெனக்கெட்டு தன்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு பாடுபடக்கூடியவங்க உங்களுடைய அதிபதி சனி பகவான். இவரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும் இவரே தாங்க வர்றாரு. உங்களுக்கு இயற்கையாகவே சனி பகவான் அப்படிங்கிறவர் பெரிய அளவு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். 7.5 சனி பகவான் ஆதிக்கத்தில் இருந்தால் கூட உங்களுக்கு பலன்கள் கொடுக்கறதுல கொஞ்சம் தாமதத்தை ஏற்படுத்துவாருங்க. இப்போ அப்பா அம்மா நம்மளை தண்டிக்கிறாங்களேன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கிறாங்களேன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு வலிக்கணும் அப்படின்னு அடிக்கிறாங்களா? இல்லை நமக்கு ஏதாவது ஆகணும் அப்படின்னு அடிப்பாங்களா? நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், அந்த தப்பை நம்ம திரும்ப பண்ணக்கூடாது, அது நமக்கு வேறு விதத்தில் பயங்கரமான பாதிப்பு ஏற்படும், அந்த பாதிப்பை நம்மளோட குழந்தை அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளை வழி நடத்துகிறாங்க. அதில் சின்னதாக ஒரு தண்டனை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு, அந்த மாதிரி தாங்க சனி பகவான் எப்பவுமே உங்களுக்கு இருக்காரு. ஸோ இது நாள் வரைக்கும் வக்ரகதியில் இருந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. உதாரணத்துக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்துகிறாரு. இதோட வீடு, வண்டி, வாகனங்களில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. பணவரவு தாராளமாக இருக்கும். புதிய தொழில்களை தொடங்குவீங்க. குடும்பத்தார்கிட்ட எல்லாம் பேச்சு கேட்டு எல்லாருமே உங்கள் பேச்சை கேட்டு நடந்துக்குவாங்க. நீங்களும் நிதானமாக நடந்துக்குவீங்க. குறிப்பாக மகர ராசி என்னைக்கும் இல்லாத அளவுக்கு பொறுமையை கடைபிடிப்பீங்க. நன்மை தீமையை தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட போகிறீங்க. இது நல்லது, இது கெட்டது அப்படின்னு பிரித்து பார்ப்பீங்க. திடீர் தனவரவு உண்டாகும். அது கொஞ்சம் தாராளமாக செலவு செய்வீங்க. அந்த மனப்பான்மையோடு தான் இருக்க போகிறீங்க. ஸோ அதனால் சிக்கனத்தை கடைபிடிக்க கற்றுக்கணுங்க. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு ஏற்றமான காலகட்டங்க. சனி அற்புதமான பலன்களை வாரி வழங்க போகிறாரு. அரசாங்க உத்தியோகத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே மாதிரி உங்களை அரசு பதவிகளுக்குமே அமர வைக்க போகிறாரு. நீங்கள் இப்போ நடந்து போகிறீங்க, செய்கிறீங்க அப்படின்னாலும் சரிங்க, காலில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனி பகவான் அப்படின்னாவே கால் சம்மந்தப்பட்ட ஆட்கள் தாங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த சனி பகவானினுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை வலுவாக்குது. லாபஸ்தானம் வலுப்பெறதுனால லாபம் அப்படிங்கிறது குறைவில்லாமல் நிச்சயமாக கிடைக்குங்க. பணம் அப்படிங்கிறது கைக்கு வந்துக்கிட்டே இருக்கும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். பகைவர்கள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க. புதிய புதிய காரியங்களை தொடங்குவீங்க. குடும்பமே மேன்மை அடையுது. கையிருப்பில் சேமிப்பை அதிகமாகுது. சின்ன சின்ன உடல் உபாதைகள் மட்டும் அப்பப்போ போகுங்க.
அப்படி ஏதாவது உணர்றீங்க அப்படின்னா மருத்துவர்கிட்ட போயிட்டு சரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முகம், கண், காது, மூக்கு இது போன்ற விஷயங்களில் நோய் தொற்று பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 7.5 சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தமாக விலகுதுங்க. அதனால் இனி நீங்கள் அதை பற்றி கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. பூரணமாக ஒரு விடுவி காலம் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கணும். கொஞ்சம் நிதானமாகவும் அதே மாதிரி என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படின்னு முன்கூட்டியே திட்டமிட்டும் செயல்பட்டுட்டீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயங்க. அது உறுதியான வெற்றியாக கிடைக்கும். சொல்லப்போனால் சனி பகவான் இனி உங்களுக்கு நல்லதையே செய்ய போகிறாருங்க. புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு மாலை மரியாதை கிடைக்கும். சுப காரியங்களில் ஈடுபட போகிறீங்க. நிம்மதியான உறக்கம் கிடைக்கும். எதிர்காலத்தை பற்றி பயப்படவே வேணாங்க. நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை விட இரட்டிப்பு லாபத்தை பெறுவீங்க. லாபாதிபதியான சனி பகவான் சுப செலவில் கொண்டு வந்து சேர்க்குறாருங்க. ஓகேங்களா? வேகமாகவும் துடிப்பாகவும் இருப்பீங்க. அதே வேகத்துக்கு தீனி போடக்கூடிய வகையில் சனி பகவான் உங்களுக்கு நினச்ச காரியத்தை வெற்றியோடு செய்ய போகிறாருங்க. இதோட நீண்ட நாட்களாக நீங்கள் காத்திருந்த ஒரு விஷயம் இப்போ நடக்க போகுதுங்க. தேக ஆரோக்கியம் பொலிவாகுது. குறிப்பாக வெற்றி மேலே வெற்றி வரும். நோய் கடன் எல்லாமே தீரப்போகுது. வேலையில் முன்னேற்றம், புதிய வேலை வாய்ப்பு, பேரு புகழ் பதவி எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரங்க. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. முயற்சி பண்ணுங்கள். எதுலேயுமே வெற்றி. செலவானால் சுப செலவு தாங்க. நீங்கள் ஒரு பயணம் பண்ணாலும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். மனசுக்கு இனிமையான காரியங்கள் அடுத்தடுத்து நடக்குங்க. பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி இருக்குது. மனைவி வழியில் ஆதரவு இருக்குங்க. எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. எதையுமே சமாளிக்கக்கூடிய அமைப்பில் தாங்க உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக நிற்கிறாங்க. இதில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது எதை தொட்டாலும் வெற்றி. புரியுதுங்களா? பொன் சிரிப்புக்கு சொந்தக்காரராக நீங்கள் மாற போகிறீங்க. அது இது நாள் வரைக்கும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வெற்றி அடைஞ்சிருக்க முடியாதுங்க. நிறைய கஷ்ட நஷ்டத்தை பார்த்துருப்பீங்க. ஆனால் இனி சுலபமாக வெற்றியை எதிர்பார்க்கலாங்க. எல்லாத்துக்கும் மேலே ஒரு மனுஷன் திருப்தியாக வாழணும் அப்படின்னாவே ரொம்ப முக்கியங்க. ஸோ அதனால் குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வர்றது உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு அகலுது. தள்ளி போன கல்யாண காரியங்கள் இப்போ திடீர்னு முடிவாகி மகிழ்ச்சியை கொடுக்குங்க. விலகி போன உறவுக்காரங்க இணைவாங்க. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறுங்க. இனிமையான இடமாற்றங்கள் கிடைக்கும். கை நழுவி போன ஒப்பந்தங்கள் கைகூடி வரும். கூட வேலை பார்க்குற சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. கடுமையான காரியங்களை முயற்சித்து இதுவரைக்கும் நடைபெறாத காரியங்கள் இப்போ தொடங்குங்க. மங்கள ஓசை மனையில் கேட்க வழி பிறக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சுப செய்திகளை உங்கள் காதுக்கு வரும். இது நாள் வரைக்கும் வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் இப்போ சொந்த தாய்நாட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இப்போ கிடைக்கும். ஆரோக்கிய தொல்லைகள் சின்ன சின்னதாக போகுங்க. பாதிப்பு எதுவும் பெருசாக ஏற்படாமல் இருந்தாலும் சுய ஜாதகத்தை ஒரு தடவை புரட்டி பார்க்கணுங்க. தசா புத்திக்கு ஏற்றது போல் தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்கிறது ரொம்ப நல்லது. விலகி போன சொந்த பந்தங்கள் சேருவாங்க. பாக்கிகள் முடிய பணம் வெளியில் மாட்டி சிக்கியிருந்து உங்களுக்கு அழுத்து போச்சு. கொடுத்த நான் இன்றைக்கும் அலைஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு கூட நீங்கள் புலம்பி கைவிட்ட பணம் கூட இப்போ உங்களுக்கு வசூலாகி அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க. இடம் பூமி வாங்கிறது எந்த பிரச்சனைகளும் சரியாகுதுங்க. இந்த நேரத்தில் உங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக லாபத்தை மட்டும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் தொழிலையும் விரிவுபடுத்துவீங்க. ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்னொரு கடை தொடங்குவீங்க. இன்னொரு இடத்துக்கு விரிவுபடுத்துறது இந்த மாதிரி யோகம் இருக்குங்க. இளைய உடன்பிறப்புகள் கிட்ட இருந்து வந்த பகை எல்லாமே மறைஞ்சு போக போகுது. மகர ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. யாருக்கும் கொஞ்சம் கூட பயப்படாமல் உண்மையை பேசக்கூடிய, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணம் வச்சுருக்கவங்க மகர ராசி அன்பு சொந்தங்களே. நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கே உண்மை ஜெயிக்குங்க.
அது தப்பு தண்டா பண்ணுறவங்க தன்னோட ஆட்களாகவே இருந்தாலும் சரி, சொந்த பந்தமோ கூட பிறந்தவங்களோ தன்னோட சொந்தமாகவே இருந்தாலும் அங்கே உண்மை யார் பக்கம் இருக்கோ அங்கே தான் நிற்பாங்க. அதே மாதிரி அடிதடினா இவங்களுக்கு பாரபட்சம் பார்க்கவே மாட்டாங்க. தப்புனா பொட்டுன்னு ஒரு அடி போட்டு தான் பேசுவாங்க. இந்த மழுப்பிட்டு பேசுகிற பழக்கம் எல்லாம் இவங்களுக்கு கிடையாதுங்க. இந்த ஜால்ரா அடிக்கிறது, தேவைக்கு பழகிறது, இது எல்லாமே சுத்தமாக வராது. சூதுவாது தெரியாது. உண்மையை உறக்க பேசக்கூடியவங்க மகர ராசிக்காரங்க. ஸோ இதுதாங்க உங்களுக்கு ப்ளஸ்ஸும் கூட மைனஸும் கூட. இருந்தாலும் பரவாயில்ல, மைனஸாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. என்னோட உண்மை என்னை எந்த அளவுக்கு காப்பாற்றுதோ பரவாயில்ல அப்படின்னு வாழ்கிறது தாங்க மகரம். ஸோ இப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களே, இப்போது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு நிச்சயமாக ஒரு தெளிவை ஏற்படுத்துங்க. ஒரு மாதிரி குழப்பமான வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய அதிபதி இது நாள் வரைக்கும் வக்ரகதியில் இருந்தார். இப்போது வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காருங்க. கிட்டத்தட்ட 137 நாட்கள் வக்ரகதியில் இருந்ததுனாலேயே நிறைய வகைகளில் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க. ஸோ வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது அந்த பாதிப்பில் இருந்து நமக்கு ஓரளவுக்கு நிவாரணம் கொடுக்குமா? அதே மாதிரி இந்த வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் நமக்கு எந்த மாதிரியான நல்லது பண்ணும், நிஜமாக நல்லது பண்ணுமா? எந்த ஒரு சந்தேகம் உங்களுக்கு இப்போ கண்டிப்பாக வருங்க. நிஜமாகவே நல்லது பண்ணுங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறது மட்டும் இல்லைங்க, போய் நல்லது செஞ்சும் கொடுப்பாங்க. ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்காங்க, குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மெனக்கட்டு தன்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு பாடுபடக்கூடியவங்க. உங்களுடைய அதிபதி சனி பகவான். இவரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும் இவரே தாங்க வர்றாரு. உங்களுக்கு இயற்கையாகவே சனி பகவான் அப்படிங்கிறவர் பெரிய அளவு பாதிப்புகளை கொடுக்க மாட்டார். 7.5 சனி பகவான் ஆதிக்கத்தில் இருந்தால் கூட உங்களுக்கு பலன்கள் கொடுக்கறதுல கொஞ்சம் தாமதத்தை ஏற்படுத்துவாருங்க. இப்போ அப்பா அம்மா நம்மளை தண்டிக்கிறாங்களேன்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கிறாங்களேன்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு வலிக்கணும் அப்படின்னு அடிக்கிறாங்களா? இல்லை நமக்கு ஏதாவது ஆகணும் அப்படின்னு அடிப்பாங்களா? நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், அந்த தப்பை நம்ம திரும்ப பண்ணக்கூடாது, அது நமக்கு வேறு விதத்தில் பயங்கரமான பாதிப்பு ஏற்படும், அந்த பாதிப்பை நம்மளோட குழந்தை அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளை வழி நடத்துகிறாங்க. அதில் சின்னதாக ஒரு தண்டனை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு, அந்த மாதிரி தாங்க சனி பகவான் எப்பவுமே உங்களுக்கு இருக்காரு. ஸோ இது நாள் வரைக்கும் வக்ரகதியில் இருந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகி இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. உதாரணத்துக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையை மேம்படுத்துகிறாரு. இதோட வீடு, வண்டி, வாகனங்களில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. பணவரவு தாராளமாக இருக்கும். புதிய தொழில்களை தொடங்குவீங்க. குடும்பத்தார்கிட்ட எல்லாம் பேச்சு கேட்டு எல்லாருமே உங்கள் பேச்சை கேட்டு நடந்துக்குவாங்க. நீங்களும் நிதானமாக நடந்துக்குவீங்க. குறிப்பாக மகர ராசி என்னைக்கும் இல்லாத அளவுக்கு பொறுமையை கடைபிடிப்பீங்க. நன்மை தீமையை தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட போகிறீங்க. இது நல்லது, இது கெட்டது அப்படின்னு பிரித்து பார்ப்பீங்க. திடீர் தனவரவு உண்டாகும். அது கொஞ்சம் தாராளமாக செலவு செய்வீங்க. அந்த மனப்பான்மையோடு தான் இருக்க போகிறீங்க. ஸோ அதனால் சிக்கனத்தை கடைபிடிக்க கற்றுக்கணுங்க. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு ஏற்றமான காலகட்டங்க. சனி அற்புதமான பலன்களை வாரி வழங்க போகிறாரு. அரசாங்க உத்தியோகத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே மாதிரி உங்களை அரசு பதவிகளுக்குமே அமர வைக்க போகிறாரு. நீங்கள் இப்போ நடந்து போகிறீங்க, செய்கிறீங்க அப்படின்னாலும் சரிங்க, காலில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சனி பகவான் அப்படின்னாவே கால் சம்மந்தப்பட்ட ஆட்கள் தாங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த சனி பகவானினுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை வலுவாக்குது. லாபஸ்தானம் வலுப்பெறதுனால லாபம் அப்படிங்கிறது குறைவில்லாமல் நிச்சயமாக கிடைக்குங்க. பணம் அப்படிங்கிறது கைக்கு வந்துக்கிட்டே இருக்கும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். பகைவர்கள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க. புதிய புதிய காரியங்களை தொடங்குவீங்க. குடும்பமே மேன்மை அடையுது. கையிருப்பில் சேமிப்பை அதிகமாகுது. சின்ன சின்ன உடல் உபாதைகள் மட்டும் அப்பப்போ போகுங்க.
போகுங்க. அப்படி ஏதாவது உணர்றீங்க அப்படின்னா மருத்துவர்கிட்ட போயிட்டு சரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முகம், கண், காது, மூக்கு இது போன்ற விஷயங்களில் நோய் தொற்று பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 7.5 சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தமாக விலகுதுங்க. அதனால் இனி நீங்கள் அதை பற்றி கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. பூரணமாக ஒரு விடுவி காலம் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கணும். கொஞ்சம் நிதானமாகவும் அதே மாதிரி என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படின்னு முன்கூட்டியே திட்டமிட்டும் செயல்பட்டுட்டீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயங்க. அது உறுதியான வெற்றியாக கிடைக்கும். சொல்லப்போனால் சனி பகவான் இனி உங்களுக்கு நல்லதையே செய்ய போகிறாருங்க. புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு மாலை மரியாதை கிடைக்கும். சுப காரியங்களில் ஈடுபட போகிறீங்க. நிம்மதியான உறக்கம் கிடைக்கும். எதிர்காலத்தை பற்றி பயப்படவே வேணாங்க. நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை விட இரட்டிப்பு லாபத்தை பெறுவீங்க. லாபாதிபதியான சனி பகவான் சுப செலவில் கொண்டு வந்து சேர்க்குறாருங்க. ஓகேங்களா? வேகமாகவும் துடிப்பாகவும் இருப்பீங்க. அதே வேகத்துக்கு தீனி போடக்கூடிய வகையில் சனி பகவான் உங்களுக்கு நினச்ச காரியத்தை வெற்றியோடு செய்ய போகிறாருங்க. இதோட நீண்ட நாட்களாக நீங்கள் காத்திருந்த ஒரு விஷயம் இப்போ நடக்க போகுதுங்க. தேக ஆரோக்கியம் பொலிவாகுது. குறிப்பாக வெற்றி மேலே வெற்றி வரும். நோய், கடன் எல்லாமே தீரப்போகுது. வேலையில் முன்னேற்றம், புதிய வேலை வாய்ப்பு, பேரு, புகழ், பதவி எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரங்க. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னா நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. முயற்சி பண்ணுங்க. எதுலேயுமே வெற்றி. செலவானால் சுப செலவு தாங்க. நீங்கள் ஒரு பயணம் பண்ணாலும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். மனசுக்கு இனிமையான காரியங்கள் அடுத்தடுத்து நடக்குங்க. பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி இருக்குது. மனைவி வழியில் ஆதரவு இருக்குங்க. எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. எதையுமே சமாளிக்கக்கூடிய அமைப்பில் தாங்க உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக நிற்கிறாங்க. இதில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது எதை தொட்டாலும் வெற்றி. புரியுதுங்களா? பொன் சிரிப்புக்கு சொந்தக்காரராக நீங்கள் மாற போகிறீங்க. அது இது நாள் வரைக்கும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வெற்றி அடைஞ்சிருக்க முடியாதுங்க. நிறைய கஷ்ட நஷ்டத்தை பார்த்துருப்பீங்க. ஆனால் இனி சுலபமாக வெற்றியை எதிர்பார்க்கலாங்க. எல்லாத்துக்கும் மேலே ஒரு மனுஷன் திருப்தியாக வாழணும் அப்படின்னாவே ரொம்ப முக்கியங்க. ஸோ அதனால் குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் வர்றது உங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடு அகலுது. தள்ளி போன கல்யாண காரியங்கள் இப்போ திடீர்னு முடிவாகி மகிழ்ச்சியை கொடுக்குங்க. விலகி போன உறவுக்காரங்க இணைவாங்க. கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கு இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறுங்க. இனிமையான இடமாற்றங்கள் கிடைக்கும். கை நழுவி போன ஒப்பந்தங்கள் கைகூடி வரும். கூட வேலை பார்க்குற சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. கடுமையான காரியங்களை முயற்சித்து இதுவரைக்கும் நடைபெறாத காரியங்கள் இப்போ தொடங்குங்க. மங்கள ஓசை மனையில் கேட்க வழி பிறக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சுப செய்திகளை உங்கள் காதுக்கு வரும். இது நாள் வரைக்கும் வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தால் இப்போ சொந்த தாய்நாட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இப்போ கிடைக்கும். ஆரோக்கிய தொல்லைகள் சின்ன சின்னதாக போகுங்க. பாதிப்பு எதுவும் பெருசாக ஏற்படாமல் இருந்தாலும் சுய ஜாதகத்தை ஒரு தடவை புரட்டி பார்க்கணுங்க. தசா புத்திக்கு ஏற்றது போல் தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்கிறது ரொம்ப நல்லது. விலகி போன சொந்த பந்தங்கள் சேருவாங்க. பாக்கிகள் முடிய பணம் வெளியில் மாட்டி சிக்கியிருந்து உங்களுக்கு அழுத்து போச்சு. கொடுத்த நான் இன்னைக்கும் அலைஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு கூட நீங்கள் புலம்பி கைவிட்ட பணம் கூட இப்போ உங்களுக்கு வசூலாகி அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்க. இடம், பூமி வாங்கிறது எந்த பிரச்சனைகளும் சரியாகுதுங்க. இந்த நேரத்தில் உங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக லாபத்தை மட்டும் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் தொழிலையும் விரிவுபடுத்துவீங்க. ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா இன்னொரு கடை தொடங்குவீங்க. இன்னொரு இடத்துக்கு விரிவுபடுத்துறது இந்த மாதிரி யோகம் இருக்குங்க. இளைய உடன்பிறப்புகள் கிட்ட இருந்து வந்த பகை எல்லாமே மறைஞ்சு